ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரஞ்சி. வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்றைக்கி எபிசோட் 67 அண்ட் டே 66 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, பேசாதீங்க ரெண்டு பேரும், மைக்கு போடல, அதனால் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனான அமித் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாப்புல. எதுக்குன்னா, பாருவும் கம்ருதீனும் மைக் போடலை, ஆனால் ஜாகிங் போயிட்டுருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து காலையிலேயே வந்து கடுப்பாக இருக்கான். ஏன்னா டீ காஃபி இல்லாததுனால அப்படின்னும்போது அவன் கடுப்பாக இருப்பான். வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிரையே வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அதற்கு அடுத்தது வந்து நம்ம அமித் சூப்பரான ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏதாவது பால், முட்டை அண்ட் காஃபி, டீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா? ஸோ இது வந்து எதனால் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா, கம்ருதீன் அண்ட் பாரு பண்ண மிஸ்டேக்னால. அவங்க வந்து மைக்கை வந்து ஒழுங்காக போட்டு பேசல, மைக்கை வந்து தள்ளி வச்சுட்டு பேசினாங்க, மூடிட்டு பேசினாங்கன்ற ஒரு குற்றத்துக்காக, பெரிய குற்றத்துக்காக அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பாரு அண்ட் கம்ருதீன் கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அதுக்கு ஒரு சில ஹவுஸ்மேட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே வந்து என்னென்னா, அப்போ நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னும்போது இப்போ பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன இது ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்த ஐடியா என்னன்னா, கம்ருதீனும் பாரு இவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதையும் டினை பண்ணுறாங்க. ஏன்னா அது அவங்களோட கேம் ஆமாம். ஸோ அதையும் டினை பண்ணுறாங்க. அதாவது அவங்களும் 2 பேர் பேசிக்காமல் இருக்க மாட்டாங்களாம். அவங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்களாம். ஹவுஸ்மேட்ஸும் அவங்ககிட்ட பேசி தான் ஆகணுமா. ஆனால் இவங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம். பனிஷ்மெண்ட் வந்தால் எல்லாரும் வந்து அவஸ்தை போடணுமா. இது என்னங்க லாஜிக் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அமித் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, அப்போது ஒன்று பண்ணுறேன், நான் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நான் அப்படியே எதுவுமே சாப்பிடாம இருப்பேன், தண்ணி மட்டும் தான் குடிக்க போகிறேன், எதுவுமே நான் சாப்பிடாம இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்களும் விரதம் இருப்போம், நாங்கள் வந்து தூங்கிக்கிட்டே விரதம் இருப்போம், இந்த மாதிரி ஏதோ டைலாக்லாம் வந்து திவ்யாவும் அரோராவும் சொல்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது அப்போ எல்லா வேலையும், அதாவது சமையலை தவிர பாத்திரம் விளக்குறது, வீடை க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் வந்து பாரு அண்ட் கம்ருதீன் மட்டும் தான் செய்யணும். இது ஓகேவா அப்படின்னும்போது நாங்கள் பேசி முடிவு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு வந்து சொல்கிறாங்க, ஓகேவும் சொல்லிடுறாங்க. ஸோ ஃபைனலி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் அமித்தோட லைனாக நிறைய ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து ஒரு விஷயத்துக்கு நிறைய பிளான்ஸ் போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து எஃப்ஜே பற்றி ஒரு கேஸு, ஆதிரி வந்து கேஸ் போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம் கார்டு அந்த ஃபீலிங்ஸில் வந்து விளையாடுறாரு எஃப்ஜே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. லவ் ஃபீலு, கேமு ஸ்பாயிலு, பொய், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு இவங்களோட கேமில் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால ரொம்ப அது தப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. லவ் இல்லை ஆனால் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா, ஆதிரைக்கு வந்து எஃப்ஜே மேலே லவ் இல்லையா, ஆனால் ஒரு ஃபீலிங்ஸ் தான். அந்த ஃபீலிங்ஸ்க்கு பேர் வந்து வைக்கவே இல்லையாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்னென்னா, ஆதிரை வந்து அட்வொகேட்டாக அரோராவை வைக்கிறாங்க. அண்ட் வித்யாபதி என்ற நம்மளோட விக்ரம் வந்து அட்வொகேட்டாக வந்து எஃப்ஜே வைக்கிறாங்க. தவாரி வந்து வினோத், குமாஸ்தா வந்து கம்ருதீன், ஜட்ஜு வந்து சுபிக்ஷா ஆதிரைக்கு சப்போர்ட்டராக, அண்ட் அமித் வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட்டராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது கோர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து என்னென்னா, ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் பழகணும் அண்ட் அஃபெக்ஷன்லாம் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பு தான், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே, ஆனால் இதுக்கு பேர் வைக்கலை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நான் வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்ன பிறகு அவன் விலகணுன்னா உடனே விலகணும், ஆனால் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒன்று என்ன ப்ராஜெக்ட் தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹீ கேவ் ஸ்பேஸ் ஃபார் லவ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா நான் ஏன் வந்து நுழைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அடுக்கி வைக்கிறாங்க. அடுக்கி வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கரியர் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சொல்கிறாரு, அப்போ எனக்கெலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிரி வந்து வெளியில் போனோன்னே ஷோ பார்த்தாங்களாம். ஷோ பார்க்கும்போது இவங்ககிட்ட பேசின டைலாக் எல்லாமே வந்து வியானா கிட்ட பேசினாங்களாம். அப்போ வந்து ஆதிரி நீ மிஸ் பண்ணலையானும் போது, இல்லை நான் பிரவீனை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். ஆனால் கேமரா முன்னாடி போயிட்டு ஆதிரியை மிஸ் யூலாம் சொன்னாங்களாம். அதெல்லாம் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஆதிரி. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, எனக்கு ஊட்டி விட்டதில்லை, அது மாதிரி என்ன சொல்கிறது, வியானாக்கெலாம் ஊட்டி விடுறதுக்கெலாம் ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து வியானா கேட்கும்போது நான் அவளுக்கெல்லாம் ஊட்டி விடலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. விட்னஸ் எஃப்ஜே
அண்ட் வந்து ஸ்டார்ட் டு எண்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐயோ இந்த வந்துட்டுன்றாங்களே, இந்த வந்துட்டு அப்படின்ற வேர்டை வந்து ரேராக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க ஒரு லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனில் வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 வேர்டு வந்து வந்துட்டு தான் இருக்கும். அந்த வந்துட்டுன்றதை மட்டும் ஸ்டாப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எஃப்ஜே பேசுகிறத கேட்க முடியும். ஆனால் என்னால் முடியலைங்க இப்போது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ வந்துட்டு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா வந்து பேசுகிறாங்க. அதாவது எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த ஆதிரை வச்ச கம்ப்ளைண்ட் எதுக்குமே வந்து இவங்க பதிலே சொல்லலை. எல்லாமே எங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு ஆப்போசிட் சைடில் உள்ள அட்வொகேட்டுக்கு வேலையே இல்லை. ஏன்னா கேஸ் ஜெயிச்சாச்சு. அரோரா வந்து பேசாமே ஜெயிச்சிட்டாங்க. விக்ரம் பேசியே வந்து தோத்துட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. உடனே வந்து ஜீரணிச்சிக்கவே முடியல நம்மளோட ஆதிரைக்கு. அங்கங்கே போய் புலம்புறாங்க. அவனை மாதிரி ஒரு இடத்துல போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் வந்து இந்த கேஸில் வந்து ஜெயிச்சு காட்டணும், எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு நினச்சா இதை கேஸை அப்படியே முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்கிட்ட எகிரின்னு எகிறாங்க. ஏன்னா அமித் வந்து ஜட்ஜ் இல்லை. ஜட்ஜு வந்து குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால இந்த கேஸ் வந்து இதுக்கு மேலே வந்து கொண்டு போக வேண்டாம், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி யூஸ்லெஸ் கேஸ் எல்லாம் கொண்டு வராதீங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அதானே நடக்கும். குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு எதுக்குங்க பேசணும்? அட்வொகேட் ஏன் பேசணும்? ஜட்ஜி ஏன் பேசணும்? ஏன் வளவலன்னு பேசணும்? ஆனால் அது ஆதிரைக்கு புரியவே இல்லை. அதற்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அந்த ஆதிரையை வந்து எஃப்ஜே தான் வந்து கையை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. உடனே மாற்றி வருது. நான் வந்து ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னேன்னா, நான் இது வரைக்கும் லவ் யூ சொன்னேன்னா, லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசின அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் வருது. நிறைய விஷயம் வந்த உடனே எஃப்ஜே வந்துட்டு ரம்யாவை சாட்சிக்கு கூப்பிட்றாங்க. உடனே ரம்யா வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது 1000 கேமரா இருந்தால் கூட லவ் ஃபீலிங் வராது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டிஸ்கஷன் போச்சான். அது வந்து ரம்யாவுக்கு தெரியுமா, அதை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. ஐயோ இந்த எஃப்ஜே ஆதிரை வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் போரிங் டாப்பிக்கு. ஆக்சுவலாக வந்து கேஸ் வந்து அடுத்த நாளாவது இன்ட்ரெஸ்டிங்காக வருமா தெரியல. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து ஆதிரை படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு பக்கத்தில் வந்து அரோராட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எஃப்ஜே சாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஆதிரை அழாத ஆதிரை, சாரி ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கெஞ்சி கூத்தாடுறாங்க. உடனே வந்து ஆதிரை வெளியில் போயாவது மன்னிச்சிருவியா, வெளியில் போயாவது பேசுவியா, ஸ்பேஸ் கொடுப்பியா அப்படின்லாம் சொல்லிட்டு டிஸ்கஷன் வருது. என்னத்துக்குன்னே தெரியல. அதை விட வேண்டி தானே, பேச பிடிக்கலன்றாங்க ஆதிரை. விட்டுற வேண்டி தானே, அழுதா என்ன அழலைனா இவங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரில. அதற்கு அடுத்தது கேஸ் நம்பர் 3. அந்த 3 என்னென்னா புகார் வந்து பாரு கொடுக்குறாங்க. குற்றம் யார் மேலே அப்படின்னா எஃப்ஜே. என்ன கேஸ் அப்படின்னா திருமணமான அமித்தோட கம்பேர் பண்ணுறாங்க. லவ் கண்டென்ட்டாக்கு தான் நான் வந்து இருக்கேன், லவ் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து நான் ஒரு கார் கதை சொன்னேன், என்கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது, ஸோ வெளியில் போகும்போது பாட்டு போடுறது அண்ட் பெட்ரோல் போடுறது இந்த மாதிரிலாம் யூஸ்வலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அமித் நீங்களும் வாங்கன்னு சொன்னனே தவிர அமித் நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லலை. அப்படின்னும்போது மேரிட் மேனு, லாங் ட்ரைவு, டேட்டிங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வேர்டை சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் வந்துட்டு ஒரே செம ஃபன்னாக இருந்தது. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அரோரா பேசுனது தாங்க. அதாவது என்னென்னா நம்ம எஃப்ஜே பண்ணது சுத்தமாக தப்பு தான். அமித்தோட கம்பேர் பண்ணி பேசியிருக்கக்கூடாது, லவ் கண்டென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சபரி அண்ட் விக்ரம் வந்து அட்வொகேட்டாக வராங்க. அரோரா அண்ட் திவ்யா வந்து ஜட்ஜாக வராங்க. எஃப்ஜே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபன்னுக்காக தான் பேசினேன் அண்ட் அவளும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு தான் போனா பாருவோம், இப்போ வந்து வேறு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சாரி கேட்டேன் அப்படிங்கிறாங்க. பாரு வந்து இல்லை என்கிட்ட கேட்கல, அமித் கிட்ட கேட்ட அளவுக்குலாம் என்கிட்ட பேசல, அங்கே வந்து ரொம்ப வருந்தி பேசினாங்க, என்கிட்டலாம் அப்படி பேசலை அப்படிங்கிறாங்க. கமருதீன் வந்து தவாரியாக இருக்காங்க அண்ட் குமாஸ்தாவை வந்து சுபிக்ஷா இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம விக்ரம் வந்து கேட்கும்போது உங்களுக்கு கொச்சையாக தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நீலாம் பேசுகிறதுக்கு எஃப்ஜே கிட்ட எனக்கு அப்படிலாம் தெரியல, நான் டேட்டுங்கிறது வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த மாதிரி தான் சொன்னனே தவிர வெளியில் போகிற டேட்டிங்கை பற்றி சொல்லலைன்னும் போது அரோரா சூப்பராக ஒன்று சொன்னாங்க. காதில் பூ சுத்தலாம் எஃப்ஜே, ஆனால் டேட்டுன்னு 6ஆம் தேதி 7ஆம் தேதின்னு ஒன்று சொல்கிறீங்க பாருங்கன்னும் போது ஒரே கைத்தட்டு விசில்லாம் பிறகுது கோர்ட்டில். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாரு வந்து இந்த கேஸில் வந்து வின் பண்ணிடுறாங்க. இங்கேயே சாரி கேட்க விரும்பாதவர் அங்கே எப்படி கேட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் செம பாயிண்ட்டுங்க. அதாவது என்னென்னா அரோரா வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு பொண்ணு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே வந்து சூப்பரான ஒரு ஹியூமரை வந்து தெளிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹவுஸ்மேட்ஸில், கேர்ள்ஸில், லேடிஸில் எஸ்பெஷலி யாருக்குமே அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்க மாதிரி தெரியல. அரோரா ஹேஸ் அ குட் ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பாராட்டியே ஆகணுங்க.
ஏன்னா நான் வந்து ரிப்பீட் மோட்லயே வந்து கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா வந்து காதுல பூ சுத்தலாம் எஃப்ஜே. ஆனா டேட்னா அப்படின்னு சொல்லி ஒண்ணு பேசுனாங்கல்ல. அது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம சிரிப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்மளோட வியானா கிட்ட வந்துட்டு ஆதிரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு இப்ப புரியல" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா அவளுக்கு புரிய மாட்டேங்குது" அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. ஏன்னா இன்னும் எஃப்ஜேக்கு வந்து நீ கண்மூடித்தனமா சப்போர்ட் தான் பண்ற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் பாரு வந்து ரொம்ப ஹாப்பி கேஸ்ல வந்து ஜெயிச்சதுக்கு. அதனால விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட தேங்க்ஸ் சொல்லவும், அவன் பாரேன் இப்போ கூட சாரி கேட்க மாட்றான். அவ்வளோ ஒரு ஈகோ இல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறத பார்க்குறோம். உடனே வந்து எஃப்ஜேக்கும் பாருக்கும் இடையில முட்டிக்குது. எஃப்ஜே என்ன சொல்றாங்கன்னா, "நான் எதனா அட்வைஸ் பண்ணணும்னா நான் வந்து கம்ருதீன் கிட்ட சொல்லுவேன். உன்கிட்டயா சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்க முடியுது. ஆமா ஃப்ரெண்டு கம்ரு கிட்டயே சொல்லு. என்கிட்டலாம் சொல்லாத. என்கிட்டலாம் இந்த கேம் எல்லாம் விளையாடாத அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல் மை லார்ட். இதுதான் இன்னைக்கு நடந்தது. அண்ட் நான் உங்கள நாளைக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர்.